السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 390ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹயாஇ வஃபதுலிஹி வல் ஹிஸ்ஸி அல தஹல்லுகி பிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 390ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வெட்கம் பாவத்தை தவிர்க்கும் ஒரு குணம் என்ற தலைப்பின் கீழாக அமைகின்றது. வெட்கம் என்ற தன்மை என்பது அது ஒரு எத்தகைய குணமாக இருக்கின்றது, அதன் மூலமாக பாவங்கள் தவிரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒருவனுக்கு வெட்கம் இருக்குதுன்னு சொன்னா, வெட்கம் என்ற தன்மையில் ஒருவன் மிகைத்து இருக்கிறான்னு சொன்னா, அவன் பாவத்திலிருந்து தவிரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. பாவத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய, பாவத்தை விடக்கூடிய ஒரு சூழல் அவனுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்திகளை தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸு 4வது ஹதீஸ், இன்னும் 684வது ஹதீஸ். அப்போ இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 4வது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 684வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெட்கத்தில் கடுமையானவர்களாக இருந்தார்களாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான வெட்கமுடையவர்கள். எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, ஒரு மணப்பெண், அந்த மணப்பெண் தன்னுடைய கணவனை பார்க்கும் பொழுது ஒரு அறையில் இருந்து கொண்டு அந்த கணவனை பார்ப்பதற்கு எந்த அளவிற்கு வெட்கப்படுவாள். அப்போ ஒரு கன்னிப்பெண் அப்படி வெட்கப்படுவாள் இல்லையா? அந்த வெட்கத்தை விடவும் கடுமையான வெட்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கமாக இருந்துச்சு. அப்ப அந்த அளவிற்கான வெட்கத்தை பேணக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, அதை உடனடியாக சொல்லிட மாட்டாங்க. அதை உடனடியாக எச்சரிக்கை செஞ்சோ இல்ல பிற மக்களுக்கு எடுத்துரைத்தோ உடனே சொல்லிட மாட்டாங்க. அவர்களுடைய முகத்திலேயே அதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்றாங்க. அப்போ உங்க முகம் மாறிடும். ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவர்கள் முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம், இவர்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டு தவறு நினைக்கிறாங்க, இதை பத்தி நம்ம அவங்களுக்கு பேச வேணாம் அப்படின்னு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, உலமா பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்வார்களாம், இந்த வெட்கத்தினுடைய உண்மை தன்மை ஆகிறது எப்படின்னா, இந்த வெட்கம் ஒரு குணமாக இருக்கும். அது எத்தகைய குணம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கபீஹான விஷயங்கள், கேவலமான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள் என்று கருதப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஹயா, இந்த வெட்கம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தகைய ஒரு குணம்தான், அதுதான் ஒரு வெட்க குணத்தினுடைய உண்மை தன்மை என்பதை உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம். இன்னும் சொல்கிறார்கள், இன்னும் இந்த உலகத்தில் பிற மக்களுக்கு ஹக்குடையவர்கள், அதாவது பல மக்களுக்கு என்ன உரிமைகள் நம்ம கொடுக்கணுமோ அந்த உரிமைகள் கொடுக்கும் விஷயத்தில் அதை நம்ம தவறுவதை விட்டும் இந்த வெட்கம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு காரியம் செய்து கொடுப்பதற்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அந்த காரியத்தை அவனுக்கு செய்தே கொடுத்தாவன், அவனுக்கு செய்யாமல் இருப்பதை இந்த வெட்கம் தடுக்கும். அப்ப எப்படி ஒருத்தவனுக்கு ஒரு ஹக்க நம்ம செய்யாம விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கே உறுத்தும்.
நமக்கே வெக்கமா இருக்கும், சே இவனுக்கு நம்ம இது செய்யணுமே, இந்த கடமையை இவருக்கு நிறைவேற்றி தரணுமே, ஆனா இந்த கடமையை நம்ம நிறைவேற்றி தரோம் நம்ம வாழ்றோமே அப்படின்னு சொல்லி வெட்கப்படக்கூடியவனாக இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட வெட்கம் என்பது அவனை பாவத்திலிருந்து தவிரச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து சுருக்கம். இப்ப இந்த ஹதீஸுடைய தர்ஜுமாவை நம்ம பார்ப்போம் வாங்க. வான் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, குத்ரி கோத்திரத்தை சார்ந்த அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், அஷத்த ஹயாஅம் மினல் அத்ராஇ ஃபீ ஹித்ரிஹா, ஹித்ரிஹா, அஷத்த ஹயாஅன், வெட்கத்தால் கடுமையானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். அப்ப கடுமையான வெட்கப்படக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தாங்க. எப்படி? மினல் அத்ராஇ ஃபீ ஹித்ரிஹா, அதுராஐ விட, அதுரான்னு சொன்னா ஒரு கன்னிப்பெண், ஒரு மணப்பெண்ணுன்னு வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு கணவன் அந்த பெண்ணை பார்க்க வருகிறான், முதல் முதலாக ஒரு பெண் தான் கெட்டிக்க போகிற, தான் மணமுடிக்க போகிற அந்த கணவனை பார்ப்பாள் இல்லையா, அத்தகைய பெண் தான் அதுரா. அப்ப அந்த அதுரா என்ற அந்த பெண்ணை விட வெட்கத்தால் கடுமையானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எத்தகைய பெண்ணு சொல்றாங்க? ஃபீ ஹித்ரிஹா, இன்னும் அந்த பெண் தன்னுடைய ஹிதிரில இருக்கிறா. ஹிதிரன்னு சொன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில், தன்னுடைய வீட்டினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன அறை, சிறிய அறைக்கு தான் ஹிதிருன்னு சொல்லுவோம். அப்ப அத்தகைய அந்த சிறிய அறையில் உட்கார்ந்து கொண்டு தன் கணவனை நினைத்து வெட்கப்படுவாள் இல்லையா, அந்த அழகான வெட்கம், அந்த வெட்கத்தை விடவும், அப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய வெட்கத்தை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம், வெட்கத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையானவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ ரொம்ப வெட்கப்படக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க என்பதை இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபஇதா ரஆ ஷைஅன், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு வஸ்துவை அவர்கள் பார்த்து விட்டால், யுக்ரிஹுஹு, எத்தகைய வஸ்துவாக இருக்கு, யுக்ரிஹுஹு, அந்த வஸ்துவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கின்றார்கள் என்றால். அப்போ ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்குன்னு சொன்னா, அரஃப்னாஹு, நாங்கள் அந்த விஷயத்தை அறிந்து கொள்வோம், ஃபீ வஜ்ஹிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலேயே அந்த விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொல்றாங்க. அப்போ மேல சொல்லப்பட்ட மாதிரி தான் அவங்க முகலாம் மாறிடும். அந்த விஷயத்தை சொல்வதற்கு கூட அவங்க வெட்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பிடிக்கல, அது ரொம்ப வெறுப்புக்குரியதாக இருக்குன்னு சொன்னா, இது எனக்கு பிடிக்கலப்பா, இந்த விஷயத்தை நான் வெறுக்கிறேன்ப்பா அப்படின்னு ஓப்பனாக அப்படியே உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட மாட்டாங்க. அதை சொல்வதற்கு கூட வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிற மக்களுக்கு நமக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி நம்மளுடைய வெறுப்பை நம்ம இந்த இடத்துல காட்டிடக்கூடாது அப்படி என்கிறதுல கூட ரொம்ப கவனமாக அந்த வெட்கத்தை பேணக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியை கீழே சொல்றாங்க பாருங்க. காலல் உலமாஉ, அறிஞர் பெருமக்கள், உலமா பெருமக்கள், ஆலிமீன்கள் சொன்னார்கள், ஹகீகத்துல் ஹயாஇ, வெட்கத்தினுடைய உண்மை தன்மையாகிறது, உண்மை நிலையாகிறது, ஹுலுகுன், அது ஒரு குணமாக இருக்கும். எத்தகைய குணம்? யபஅஸு, அதை அனுப்பி வைக்கும், அலா தர்கில் கபீஹி, இந்த உலகத்தில் கேவலமாக கருதப்படக்கூடிய விஷயங்களை விடுவதின் மூலம் அது அனுப்பி வைக்கும். விடுவதின் மூலம் அனுப்பி வைக்கும்னா அந்த அந்த அருவருக்கக்கூடிய செயல்களை, அந்த அருவருக்கக்கூடிய வார்த்தைகள், இப்படி எல்லா விஷயத்தையும் விடக்கூடியதாக அந்த வெட்கம் ஆக்கிவிடக்கூடியதாக இருக்கும். அத்தகைய ஒரு குணம்தான் அந்த வெட்கத்தினுடைய ஒரு உண்மை தன்மையாக, உண்மை நிலையாக இருக்கின்றது என்று சொல்லித் தருகிறார்கள் உலமா பெருமக்கள். இன்னும் சொல்றாங்க, வயம்னஉ, இன்னும் அந்த வெட்கம் என்பது தடுக்கும், மின தக்சீரி, குறைபடுத்துவதிலிருந்தும் தடுக்கும், ஃபி ஹக்கி தில் ஹக்கி, உரிமை உடையவர்களுடைய உரிமையினுடைய விஷயத்தில், ஹக்கினுடைய விஷயத்தில் குறைபடுத்துவதிலிருந்தும் அந்த வெட்கம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மேல சொன்ன மாதிரி தான், ஒரு உண்மையாளர் இருக்கிற ஒருத்தவர் உரிமைக்கு உரித்தானவராக இருக்கிறார், அவருடைய உரிமையை வழங்குவதற்கு, அதாவது வழங்காமல் நம்ம குறைபடுத்துவோமா இல்லையா, அப்படிப்பட்ட குறைபடுத்துவதற்குரிய அந்த செயலையும் அந்த வேதனை தடுக்கக்கூடிய, அந்த வெட்கம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வரவைனா, இன்னும் நாம் அறிவித்தோம், அன் அபில் காசிமில் ஜுனைதி ரஹமத்துல்லாஹி தஆலா அன்ஹு, அப்போ அபுல் காசிமில் ஜுனைத் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் அறிவித்தோம் என்பதை சொல்றாங்க. கால, அந்த அபுல் காசிமில் ஜுனைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், அல் ஹயாஉ, வெட்கம் என்பதாகிறது, ருயத்துல் ஆலாஇ, இரண்டு விஷயத்தினுடைய ஒரு கண்காணிப்பு,
இரண்டு விஷயத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அதாவது அந்த ரெண்டு விஷயம் என்ன? ஒன்னு அந்நியமி, அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துக்கள். அல்லாஹ் அந்த உலகத்தில் அருளக்கூடிய அருள்கொடைகள் இருக்குதா இல்லையா, அது எல்லாமே ஒன்று அந்த நியாமத்துகள்னு சொல்றாங்க. ரெண்டாவது வறுயத்து தக்சீரி, குறைபடுத்துவதை தவிர்ப்பது. அப்போ குறைபடுத்துவது என்பதனுடைய ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ குறைபடுத்துதல் ஒரு தன்மை இருக்குதா இல்லையா, மேல சொன்னமா இல்லையா, ஹக்கு உடையவர்களுக்கு அந்த ஹக்கை தடை செய்வது, குறைபடுத்துவது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் இது சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப இதுதான் ஹயான்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஃபயதவல்லது பைனஹுமா, அந்த இரண்டு விஷயங்களுக்கு மத்தியிலும் இது பிறக்கும். பிறக்கும் ஃபயதவல்லுதுனா அது பிறக்கும் சொல்லலாம், இல்ல அது உருவாகும் என்பதாக சொல்லலாம். இது ஹாலத்துன், ஒரு நிலைமை உருவாகும். அந்த நிலைமைக்கு துசம்மா ஹயாஅன், அதற்கு தான் வெட்கம் என்பதாக பெயர் சூட்டப்படும் என்று சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் தரக்கூடிய அருட்கொடைகள், அந்த அருட்கொடைகளை பிற மக்களுக்கு கொடுக்காம நம்ம குறைபடுத்துவது, இந்த இரண்டு காரியங்களுக்கும் மத்தியில் நிகழக்கூடிய ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் வெட்கம் என்பதாக சொல்லப்படும் என்பதை நமக்கு உலமா பெருமக்கள் இதன் மூலமாக அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்திற்கு, இந்த வெட்கம் என்ற இந்த பாடத்தை குறித்து வரக்கூடிய ஹதீஸ்களிலேயே இறுதி ஹதீஸாக அமைகின்றது. இப்ப இதோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அடுத்தபடியாக இப்போ ரியாது ஸாலிஹீனில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இந்த 85வது பாடத்தை குறித்து பேசுவோம். அப்ப இதுவரையிலும் 84 பாடங்களை நம்ம முழுமையாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த 84 பாடங்களையும் நம்முடைய கல்வில் பதிவு செய்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு வழங்குவானாக. இப்போ இந்த 85வது பாடத்தை குறித்த தலைப்பை முதலாவதாக பேசுவோம். தலைப்பு என்ன? பாபு ஹிஃப்ظுஸ் சிர்ரி, ரகசியத்தை பாதுகாக்குதல் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்போ ரகசியத்தை பாதுகாக்கிறது, அப்போ இது நமக்கு பொதுவா தெரியும். ரகசியத்தை பாதுகாக்குதல் என்பது, சத்தியத்தை பாதுகாக்குதல் என்பது, ஒரு ஒப்பந்தத்தை பாதுகாக்குதல் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான கருதப்படக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும். அப்போ ஒரு நபர் நம்மள்ட்ட ஒரு ரகசியம் சொல்றாரு, ஒரு ரகசியம், அது நண்பனாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அப்ப இவர்களின் மூலமாக ஒரு ரகசியம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த ரகசியத்தை பேண வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ அந்த ரகசியத்தை முழுமையாக பேண வேண்டும். அப்படி பேணுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அப்படி பேணாமல் விடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இதுதான் இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம். அப்போ இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் இந்த ரகசியத்தை மறைக்குதல், ரகசியத்தை பாதுகாக்குதல் என்ற கருத்தை ஒத்ததாக தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸுகளும் ஆயத்துகளும் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, அல்லாஹு தஆலா சொன்னா, وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை முதலாவதாக பார்ப்போம். வஅஃபூ பில் அஹ்த், ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த, நிச்சயமாக ஒப்பந்தம் என்பதாகிறது, கான அது ஆகியிருக்கின்றது, மஸ்ஊலன் கேட்கப்படக்கூடியதாக அது ஆகியிருக்கின்றது என்பதாக இதனுடைய தர்ஜுமா அமைகின்றது. அப்போ இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம தப்சீர் இப்னு கஸீரில் சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதுல சொல்றாங்க, வஅஃபூ பில் அஹ்த், ஒப்பந்தத்தை நிறைவேற்று. இப்ப இந்த அஹ்து என்பதை கொண்டு விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களும் சாரக்கூடியதாக இருக்கும். இதுல ரகசியங்களும் கட்டுப்படும், இதுல சத்திய பிரமாணங்களும் கட்டுப்படும், சத்தியமும் கட்டுப்படும், ஒப்பந்தங்களும் கட்டுப்படும். அப்ப இந்த உலகத்துல நீ ஒருத்தனட்ட ஒப்பந்தம் செய்யற, இல்ல சத்திய பிரமாணம் செய்கிறாய் என்று சொன்னால் அந்த சத்திய பிரமாணத்தை நீ சரியான முறையில் நிறைவேற்று, அதை முறையாக நீ நிறைவேற்றி கொடுத்து விடு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். ஏன்? இன்னல் அஹ்த, நிச்சயமாக அத்தகைய அந்த ஒப்பந்தமாகிறது, நீ செய்த அந்த சத்திய பிரமாணமாகிறது, கான மஸ்ஊலன், அது கேட்கப்படக்கூடியதாக இருக்கும். கேட்கப்படக்கூடியதுன்னா அந்த சத்திய பிரமாணத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேட்பான். நீ இந்த நபருக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்தியே, இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நீ செய்து கொடுத்தாயே, அந்த ஒப்பந்தத்தை நீ நிறைவேற்றினாயா? அப்போ ஒருத்தன் இந்த காரியத்தை நான் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன் என்பதாக ஒரு சத்தியம் செய்கிறான்.
அப்போ அந்த சத்தியம் செய்து விட்டு அந்த சத்தியத்தை அவன் மீறி விடுகிறான். அந்த செயலை அவன் செஞ்சிடறான். செஞ்சிட்டான்னு சொன்னா என்ன? அவனுடைய ஒப்பந்தத்தை அவன் மதிக்கவில்லைன்னு அர்த்தம். அவன் சத்தியத்தை அவன் மதிக்கல. அப்போ சத்தியத்தை மதிக்காமல் போய்விட்டு அந்த நபரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ ஒப்பந்தம் செய்தா இல்லவா? இந்த நபர்கிட்ட நீ ஒப்பந்தம் செஞ்சு இல்லையா? அந்த ஒப்பந்தத்தை எதற்காக வேண்டி நீ நிறைவேற்றல என்பதாக அல்லாஹ் நாளையில் கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடியவனாக இருக்கிறான். இதே மாதிரிதான் இந்த பாடத்திற்கு தோதுவாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரகசியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒருத்தவன் ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்கிறான். அந்த ரகசியத்தை நம்ம கேட்டுட்டு அவன் அவன் சொல்றான், ரகசியம் சொன்ன போதே சொல்றான், நான் ஒரு ரகசியம் உனக்கு சொல்லுவேன், ஆனா இதை நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, இதை யாரிடமும் நீ பகிரக்கூடாது, எந்த சூழலையும் இதை நீ வெளிப்படுத்தி விடக்கூடாது என்பதாக ஒரு ஷரத்தோட ஒரு கண்டிஷனோட அந்த ரகசியத்தை சொல்றான்னு சொன்னா அதை முழுவதுமாக பேணி காக்க வேண்டியது அந்த ரகசியம் சொல்லப்பட்டவனுடைய கடமையாக இருக்கு. இது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த ரகசியத்தை ஒருத்தவன் சொல்லி அதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அவன் அந்த நபருக்கு துரோகம் செய்தவனை போல. அப்போ அததான் சொல்றாங்க, அல்லாஹ் இவனை பார்த்தும் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான். இந்த ரகசியத்தை உனக்கு சொன்னான் இல்லையா, இதை நீ சொல்ல மாட்டேன், நீயும் சத்தியம் செஞ்ச இல்லையா, ஆனாலும் எதற்காக வேண்டி இந்த சத்தியத்தை நீ மீறினாய், எதற்காக வேண்டி இந்த ரகசியத்தை நீ பிற மக்களுக்கு நீ எடுத்து நீ சொன்னாய் என்பதாக அல்லாஹ் கேட்டு அவனை தண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். அதற்கான தண்டனை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை தான் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப இந்த ஒரு ஆயத்தை முஸன்னிஃப் பண்ணவர்கள் தோதுவாக கொண்டு வராங்க. அப்போ இந்த ஒரு ஆயத்து இந்த பாடத்திற்கு தோதுவாக இருக்குதா? ரகசியத்தை பேணுவது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பற்றி பேசக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து அமைகின்றது. இப்ப இதனாலதான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அல் இஸ்ரா, சூரத்துல் இஸ்ரால 34வது ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீத், அந்த முதலாவது ஹதீத்தினுடைய கருத்தை நம்ம முதலாவதாக பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இந்த மனிதனிடத்திலே, அதாவது கியாமத் நாள்ல அல்லாஹ்விடத்துல மனிதர்களிலேயே மிக கேவலமானவர்கள் யாரு தெரியுமா? மனிதரிடத்திலேயே ரொம்ப கடுமையான, ரொம்ப கேவலத்திற்குரியவர், கடுமையான பாவம் செய்தவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் கொடுக்கிறாங்க, ஒரு மனிதர், அவர் எத்தகைய மனிதராக இருப்பாருன்னு சொன்னா, அவர் தன் மனைவியோடு உடலுறவு கொள்வார், அவர் தன்னுடைய மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வார், அந்த மனைவியும் அவரோடு உறவு வைத்துக் கொள்வார். அப்போ இப்படி உறவு வைத்து விட்டு இந்த தன்னுடைய அந்த மனைவியினுடைய ரகசியத்தை அவர் பிற மக்களிடத்துல போய் சொல்லக்கூடியவராக இருப்பாரே, அத்தகையவர்கள் தான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமானவர், பாவத்தால் மிக கடுமையானவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய தர்ஜுமாவை நம்ம பார்ப்போம். முதலாவது ஹதீஸ் 685வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 685வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், அன் அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸனையும் குதிரி கோத்திரத்தை சார்ந்த அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இந்த ஹதீஸும் அமைகின்றது. قال, அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், இன்ன மின் அஷர்ரின் நாசி, நிச்சயமாக மக்கள் மிக கடுமையானவராகிறவர். கடுமையானவர்னா பாவத்தால் கடுமையானவர் வைத்துக் கொள்ளலாம், இழிவால் கடுமையானவர் வைத்துக் கொள்ளலாம், அப்ப ரொம்ப மோசமானவர் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மக்களில் மிக மோசமானவராகிறவர் ஐந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மன்சிலத்தன், ஒரு அந்தஸ்தால், ஒரு இடத்தால் அல்லாஹ்விடத்தில் கேவலமானவர். எப்போ? யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளில் ஒரு இடத்தால், ஒரு அந்தஸ்தால் அல்லாஹ்விடத்தில் மக்களில் மிக கடுமையானவராகிறவர் அர் ரஜுல, ஒரு மனிதராக இருப்பார். ஒரு மனிதர், எத்தகைய மனிதர்? யுஃபுவி, அவர் தோல் உரசுவார், இலல் மர்அதி, தன்னுடைய அந்த மனைவியின் பக்கம் அவர் தோல் உரசுவார், வத்துஃபுலி, இன்னும் அந்த மனைவியும் தோல் உரசுவாள், இலைஹி, அந்த கணவனின் பக்கம் தோல் உரசுவாள். தோல் உரசுவாள்னா இது ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை. அந்த அந்த கணவனும் மனைவியும் இருவரும் ஒத்து போய் ஜிமா செய்தார்கள், அவர்கள் உடல் உறவு வைத்துக் கொண்டார்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு கண்ணியமான வார்த்தையாக தான் அந்த வார்த்தையை கொண்டு வராங்க.
யுஃபுலி தோல் உரசினார்கள்னா அப்ப தோல் உரசி ஒருவருக்கொருவர் ஜிமா செய்து கொண்டார்கள், உறவு கொண்டார்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மனிதர் உறவு கொள்கிறார், உறவு கொண்டு விட்டு சும்ம பிறகு தன்னுடைய அந்த மனைவியினுடைய ரகசியத்தை அவர் பரவச் செய்து விடுகிறார். இப்போ தன் மனைவியுடைய ரகசியம்னா அவர் ஜிமா செஞ்சாரா இல்லையா, அவர் உறவு கொண்டாரா இல்லையா அந்த மனைவி இடத்துல, அதை போய் பிற மக்கள்கிட்ட சொல்றது, என் மனைவியோட இப்படியெல்லாம் உறவு செய்தேன், இப்படியெல்லாம் உறவில் நான் ஈடுபட்டேன், என் மனைவி என்னிடத்துல இப்படிலாம் நடந்து கொண்டா அப்படின்னு தன்னுடைய அறையில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார், பரவி சொல்லக்கூடியவராக இருப்பார் இல்லையா. அத்தகைய ஒருவர் தான் மிக கேவலமானவர், அந்த மறுமையில் மிக கொடுமையாக கேவலமிக்கவராக, ரொம்ப பாவத்தாலும் கடுமையானவராக இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த பாடத்தில் இதற்கு முந்தைய பாடமான அந்த வெட்கம் குறித்த அந்த பாடம், அதனுடைய இறுதி ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய கருத்து சுருக்கங்களையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக இந்த 85வது பாடமாக அமையக்கூடிய இந்த பாடத்தலைப்பு, அதற்கான ஒரு சின்ன அறிமுகங்களை நம்ம முழுமையாக பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த முதலாவது ஆயத்து, அந்த ஆயத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழ் அமையக்கூடிய இந்த முதல் ஹதீஸ், இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்பதை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய ரகசியத்தை எந்த அளவிற்கு பேண வேண்டும், அப்படி தன்னுடைய மனைவியுடைய ரகசியத்தை ஒருவன் வெளிப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் கியாமத்து நாளில் அல்லாஹ்விடத்தில் அவன் எவ்வளவு கேவலமானவனாக, எவ்வளவு இழிவானவனாக கருதப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இரண்டாவது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.